நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சக்சஸ் எப்படி ஆகிறதுன்றத பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், ஒரு ஆடிட்டர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு பல கனவுகளோட தான் அவங்க படிக்கிறாங்க. Why students or why people fail in their life? ஃபாஸ்டா உங்ககிட்ட ஒரு 10 பாயிண்ட சொல்ல போறேன். இந்த 10 பாயிண்ட உங்க மனசுல நீங்க ஏத்திக்கணும். நான் அடிச்சு சொல்லுவேன், கேரண்டியா சொல்லுவேன், 100% சொல்லுவேன். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாராவது டாக்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டாக்டர் ஆயிடுவீங்க. யாருக்கு கனவு இல்லையோ, யாருக்கு ட்ரீம் இல்லையோ அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. யாருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லையோ, தன்னம்பிக்கை இல்லையோ அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆட்டோ ஓட்டுநரால எம்எல்ஏ ஆக முடியும்னா நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே ஆக முடியும். அந்த இறையருள் கிடைக்கணும்னா 2 விஷயம் செய்யணும். அதை செஞ்சா நீங்க உங்களுக்கு இறையருள் கிடைக்கும். என் பையன் வளர்ந்து எனக்கு நல்லா படிச்சு என்ன நல்லா பார்த்துப்பான எவ்வளவு கனவு கண்டு இருப்பாங்க. அவங்களுக்காவது படிக்க வேணாமா? அவங்களுக்காவது நம்ம ஏதாவது செய்ய வேணாமா? Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand, the Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பவர்ட் பை வீகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் த மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை. அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி. ஸோ அடுத்து இந்த மேடைக்கு அழைக்க போகிற நபர் கலாட்டாக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெருங்கிய ஸ்பெஷலான ஒரு பர்சன். ஸோ இஸ் நாட் ஒன்லி ஒரு ஹோட்டல் ஓனர், சிஇஓ, அதை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இவரோட வாழ்க்கையே ஒரு படமாகவே எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஏற்றங்கள் இறக்கங்கள் நிறைந்த ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு வாழ்க்கை. வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் அண்ட் ப்ரவுட் டு வெல்கம் மிஸ்டர் அப்துல் நபில் சார் ஆன் டு த ஸ்டேஜ். சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஒரு கிளையில தொடங்கி இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் சார். கீப் இன்ஸ்பைரிங். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தாவைக்கா சகோதரர்கள்லாம் ஒரு பெரிய வாழ்த்து. ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து சாதாரண ஆட்கள்லாம் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக வர்றது ஒரு நிறைய பேருக்கு அது ஒரு மோட்டிவேஷன். நாளைக்கு எல்லாரும் வரலாம் அப்படின்னு எல்லாரும் முயற்சி பண்ணலான்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்கே எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ்? கையை தூக்க முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? முக்கால்வாசி பேரும் ஸ்டூடெண்ட்ஸு. எக்ஸலண்ட். நீங்கள் எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போக போகிறீங்க, இல்லை காலேஜ் படிக்கிறவங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா இங்கே? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, சிலர் இருக்கீங்க. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு சிலர் வேலைக்கு போக போகிறீங்க, சிலர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, சிலர் ஐபிஎஸ், ஐஏஎஸ், கலெக்டரு, இன்ஜினியரு, டாக்டரு, இந்த மாதிரி பல துறையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. நிறைய பேர் உங்ககிட்ட சக்சஸ் எப்படி ஆகிறதுன்றத பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் ஒரு 15-20 நிமிஷம், கொஞ்சம் அதிக நேரம் சொன்னாங்க, பட் ஐ எம் நாட் கோயிங் டு டேக் தட் மச் டைம். ஒரு 15 மினிட்ஸ், 15 நிமிஷம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் படிக்கிறது ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக, படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக தானே? எஸ் ஆர் நோ? உண்மைதானே? எஸ் இல்லையா? அவங்க ஆசைப்படுற ஒரு துறையை, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு ஆடிட்டர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு பல கனவுகளோட தான் அவங்க படிக்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா பலருடைய கனவு நிறைவேறதில்லை. பலர் கனவு வெறும் கனவாகவே போயிடுது.
அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஃபெயில் ஆகிறதுல இருந்து நம்மள தவிர்த்துக்கலாம். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ் ஆகிறது இல்ல, why students or why people fail in their life அப்படின்றத பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஏன் பலர் சக்சஸ் ஆகிறது இல்லைன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அதுலேருந்து நம்மளை கரெக்ட் பண்ணிக்க முடியும், அதுலேருந்து நம்மளை தவிர்த்துக்க முடியும். எஸ் ஆர் நோ? இல்லை, நீங்கள் யாருமே நான் பேசுறது கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால அடுத்த 15 நிமிஷம் நான் உங்ககிட்ட ஹாய்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட ஹலோன்னு சொல்லணும். ஓகேவா? ஹாய். நான் உங்ககிட்ட ஹலோன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட ஹாய்னு சொல்லணும். ஓகே, ஹலோ. அப்பா, இப்போதான் கொஞ்சம் நான் சொல்றதை கவனிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு 10 பாயிண்ட்டை சொல்ல போகிறேன். இந்த 10 பாயிண்ட்டை உங்கள் மனசில் நீங்கள் ஏற்றிக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 10 விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன், கேரண்டியாக சொல்லுவேன், 100% சொல்லுவேன். இங்கே உட்காந்துருக்கிறவங்க யாராவது டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆகிடுவீங்க. இங்கே உட்காந்துருக்கிற யாராவது ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எம்எல்ஏ ஆகிடுவீங்க. இங்கே உட்காந்துருக்கிற யாராவது ஒரு அட்வொகேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அட்வொகேட் ஆகிடுவீங்க. ஸோ என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? ஹலோ, தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ why people fail, why students fail. 10 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு கனவு இல்லையோ, யாருக்கு ட்ரீம் இல்லையோ அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ சக்சஸ் ஆகிறதுக்கு அப்போ முதல்ல என்ன தேவை நம்மளுக்கு? ட்ரீம். அந்த கனவை நம்ம பெருசா காணணும், அந்த கனவை தைரியமா காணணும். இப்ப இங்க இருக்கிறவங்க யாராவது எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டா, யாராவது கேட்டா நீங்க இப்பவே சொல்ல ஆரம்பிக்கணும். உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம், ஒரு காரோடைய டிரைவராக இருக்கலாம். எல்லாராலையும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும், எல்லாராலையும் ஒரு மினிஸ்டர் ஆக முடியும்னு இன்னைக்கு பேசினவங்க மூலியமா உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிருக்கு இல்லையா? முதல்ல எல்லாம் இவங்க தான் ஆக முடியும்னு இருந்தது. இப்ப யார் வேணா ஆக முடியும்ன்றது இப்ப நம்ம ஸ்டேஜ்ல பார்த்ததுலயே தெரிஞ்சது இல்லையா? சோ யார் வேணா என்ன வேணா ஆகலாம். எஸ் ஆர் நோ? அப்ப நீங்க என்ன ஆகணும்ன்றத நீங்க முடிவு பண்ணணும். நீங்க உங்ககிட்ட யாராவது நீ என்ன ஆகணும்னு கேட்டா அதை தில்லா தைரியமா கெத்தா நீங்க சொல்லணும். நான் ஐபிஎஸ் ஆபீசர் ஆக போறேன், நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆக போறேன், நான் ஒரு பைலட் ஆக போறேன், ஏன் சிஎம் ஆக போறேன்னு கூட நீங்க சொல்லலாம். ஒரு கனவு இருந்தா அந்த கனவு உங்களுக்கு அதை உங்களை தூங்க விடாம செஞ்சுச்சுன்னா டெஃபினட்டா உங்களால அதை நம்பணும். நீங்க என்னால முடியும் முடியும்ன்றது நீங்க நம்பினீங்கன்னா, ஆங்கிலத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. பிரபஞ்ச சக்தி அதை அடையறதுக்குள்ள வழிமுறையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பேராசைப்படாத, நீ எல்லாம் எப்படி ஒரு எம்எல்ஏ ஆக முடியும், நீ எல்லாம் எப்படி ஒரு டாக்டர் ஆக முடியும், நீ எல்லாம் எப்படி இன்ஜினியர் ஆக முடியும்னு. நான் சொல்றேன், இந்த அங்கிள் சொல்றேன், நீங்க பேராசைப்படுங்க. அப்பதான் நீங்க ஆசைப்பட்டது உங்களால அடைய முடியும். இது நம்பர் 1. கனவு இல்லைன்னா சக்சஸ் ஆகவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் திறமசாலியா இருந்தாலும் சரி, அறிவாளியா இருந்தாலும் சரி, திறமசாலியா இருந்தாலும் சரி, கனவு இல்லைன்னா உங்களால சக்சஸ் ஆக முடியாது. ஆனா யாரு வளர்த்துப்பானா, கனவு யாருக்கு இருக்கோ, ட்ரீம் யாருக்கு இருக்கோ அவங்க இது எல்லாத்தையுமே வளர்த்துப்பாங்க. 2வது யாரு ஃபெயில் ஆவாங்கன்னா, யாருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லையோ, தன்னம்பிக்கை இல்லையோ அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. நம்மளால முடியுமா, இதெல்லாம் ஆகுமா, என்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களா ஆகவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. என்னால முடியும் 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 முடியும்னு யாருக்கு ஒருத்தருக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அவங்களால மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். அதை நீங்க வளர்த்துக்கணும். அப்படி நீங்க வளர்த்துக்கணும்னா, நீங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பி அவே ஃப்ரம் ட்ரீம் ஸ்டீலர்னு. உன்னால முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. நீங்க போய் நான் ஒரு எம்எல்ஏ ஆக போறேன்னு சொல்லுவோம், டே போடா போய் படிப்பு பாடுறா, உன்னாலலாம் எம்எல்ஏலாம் ஆக முடியாதுடா அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு 90% மக்கள் வாழ்க்கையில ஜெயிக்காததுக்கு காரணமே உன்னால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்றவங்களால தான். நீங்க நல்லா இருக்கிறது, நீங்க வளர்றது 90% மக்களுக்கு இன்னைக்கு பிடிக்காது. உங்க பெற்றோர்களுக்கு பிடிக்கும், உங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நீங்க ஒரு பெரிய ஆள் ஆகிறது பிடிக்காது. முக்கியமா இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க நல்லா இருக்கலாம்,
நீங்க நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கள விட நீங்க நல்லா இருந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகமான ஆட்கள். நீங்க நல்லா இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னு. இப்போ சார் உட்காந்துருக்காருன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் முதல்ல ஐயோ இவன் எம்எல்ஏ ஆயிடக்கூடாது, தப்பா நினைக்காதீங்க, ஆயிடக்கூடாதுன்னு என்றவங்க தான் இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அவன் என் சித்தப்பா பையன்டா, அவன் அப்பவே எம்எல்ஏ ஆவான்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி அப்படிதான். அதனால பி அவே ஃப்ரம் ட்ரீம் ஸ்ட்ரீமர்ஸ், அதாவது உங்க கனவுகளை நிறைவேறாம செய்யறது அது யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. இல்லைன்னா உங்களை வாழ்க்கையில ஜெயிக்க விடாம செஞ்சிருவாங்க. 2 சின்ன பசங்க, இங்க நிறைய குட்டீஸ் இருக்கிறதுனால இந்த கதையை சொல்றேன். கதை சொல்லவா? சின்ன கதை. கதைன்னா மட்டும் நல்லா தலையாட்டுங்க. 2 சின்ன பசங்க காத்தாடி விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் தம்பி 8 வயசு தான், ஒல்லியா நோஞ்சா மாதிரி இருப்பான். அண்ணனுக்கு ஒரு 13 வயசு, ஆனா பார்க்க 16 வயசு மாதிரி இருப்பான். காத்தாடி விட்டு விளையாடிட்டு இருக்கும் போது அந்த காத்தாடி அருந்து பறந்து போது, அந்த காத்தாடியை பிடிக்கிறதுக்கு 2 பேரும் ஓடி போறாங்க. காத்தாடி பறந்து 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 ஒரு ஆள் இல்லாத ஒரு இடத்துல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல காத்தாடி விழுது. அதை பிடிக்கிறதுக்கு அந்த ஹைட்டும் வெயிட்டும் இருப்பான்னு சொன்னல, அந்த அண்ணன்காரன் குதிக்கிறான். குதிச்ச உடனே அண்ணன்காரன் பயந்துட்டான். தண்ணியில் பொட்ட கிணறு. கத்துறா, டே தம்பி எனக்கு பயமா இருக்குடா, நான் செத்துருவ போல இருக்குடா, யாரையாவது கூட்டு வந்து என்னை காப்பாத்துறான்னு கிணத்துக்குள்ளேருந்து அந்த அண்ணன்காரன் கதறான். அதை கேட்ட அந்த தம்பிக்காரன் சுத்தி சுத்தி பார்க்கறான். கண்ணு கெட்ட தூரத்துல யாருமே இல்லை. உடனே அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு பக்கெட் இருக்கு, அது கயர் இருக்கு. அந்த பக்கெட்டை தண்ணிக்குள்ள அந்த கிணத்துக்குள்ள போட்டு, யாரு அந்த தம்பிக்காரன் எப்படி இருப்பான்? ஒல்லியா நோஞ்சா மாதிரி இருப்பான். அண்ணன் நீ இந்த பக்கெட்டை நல்லா பிடிச்சுக்கோ, நான் கயத்தை இழுத்து எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றான். அந்த பக்கெட் சைஸ் தான் இருக்கான் தம்பி. அண்ணகாரன் அந்த பக்கெட்டை பிடிச்சிடுறான், கஷ்டப்பட்டு இழுத்து தம்பிக்காரன் காப்பாத்திடுறான். 2 பேரும் அந்த தெருக்கு வராங்க. 2 பேருக்கும் அடி, அண்ணனுக்கும் அடி, தம்பிக்கும் அடி. ஊருக்காரங்க எங்கடா போய் சண்டை போட்டு வரீங்கன்னு கேட்கும் போது நடந்த விஷயத்த சொல்றாங்க அண்ணனும் தம்பியும். யாருமே நம்ப தயாரா இல்லை. டேய் நீங்க எங்கேயோ போய் சண்டை போட்டு வந்துட்டு கதை விடுறீங்களா? இவன் இருக்கான் நோஞ்சா மாதிரி, இவனுக்கு அந்த பக்கெட்டே தூக்க முடியாது. அவன் இவ்வளோ 16-18 வயசு மாதிரி இருக்கிற 100 கிலோ இருக்கிற இந்த அண்ணன்காரனை காப்பாத்துனான்னு நீ சொல்ற, அதை நாங்க நம்பணுமான்னு கேட்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு ரொம்ப வருத்தம். என்னடா நடந்ததானே சொல்றோம், உண்மையை தானே சொல்றோம், ஏன் இவங்க 2 பேரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, ஏன் இந்த ஊருக்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப சோகமா வருத்தமா இருக்கும்போது அங்க ஒரு பெரியவர் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு பாராட்டுறார். முக்கியமா தம்பிக்காரனை பாராட்டுறார். சூப்பர்டா தம்பி, எக்ஸலண்டா தம்பி அப்படின்னு பாராட்டுறாங்க. அதை பார்த்த அந்த ஊருக்காரங்க ஏங்க அவனுங்களே பொய் சொல்றாங்க, அதை கேட்டு நீங்க பாராட்டுறீங்களேன்னு ஒன்று அந்த பெரியவர் சொல்றாரு. இல்ல, இந்த பசங்க சொல்றது உண்மை, இவங்க சொல்ற இடம் எனக்கு தெரியும், அங்க ஒரு கிணறு இருக்கு அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒன்று. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, ஹலோ, அந்த கிணத்தை சுத்தி கண்ணு கெட்டின தூரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சப்போஸ் அங்க யாராவது இருந்திருந்தா அந்த நோஞ்சா மாதிரி இருக்கிற தம்பிக்கார அண்ணனை காப்பாத்த முயற்சி பண்றத பார்த்திருந்தா அவங்க டே நோஞ்சா உன்னால முடியாதுடான்னு சொல்லியிருப்பாங்க. உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு அங்க யாருமே இல்லாத ஒரே காரணத்தினாலதான் அந்த சின்ன பையனால அந்த பெரிய அண்ணனை காப்பாற்ற முடிஞ்சது. சப்போஸ் உன்னால முடியாதுடான்னு அங்க யாராவது சொல்லி இருந்தா 100% அந்த பையனால காப்பாற்ற முடிஞ்சிருக்காது. அது மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க என் கண்ணில் தெரியுது, நிறைய எம்எல்ஏக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது, நிறைய மினிஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு தெரியுது, நிறைய டாக்டர்ஸ், நிறைய அட்வொகேட்ஸ், நிறைய எல்லா துறையில சூப்பர் ஸ்டாருங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு தெரியுது. வருங்கால விஜய் உட்கார்ந்து இருக்கிறது கூட எனக்கு தெரியுதுங்க. என்ன எனக்கு தெரியுது. அது நீங்க நிறைவேற்றணும்னா என்ன செய்யணும்? உங்களை நீங்க நம்பணும். ஓகே. 2வது, உன்னால முடியாதுன்னு சொல்றத கேட்க கூடாது. நீங்க எப்பவுமே உங்க மனசுல என்ன நினைக்கணும்? என்னால முடியும். அது படிப்பிலையும் தான். டேய் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா, உன்னால படிக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? அது முடியுமா முடியாதான்னு முடிவு பண்றது நீ இல்ல, நானுன்னு சொல்லணும்.
முடியாதுன்றது ஒண்ணு கிடையாது. ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், ஆட்டோ ஓட்டுநரால எம்எல்ஏ ஆக முடியும்னா நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே ஆக முடியும். ரெண்டாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். மூணாவது கன்சிஸ்டன்சி, விடாம செய்யணும். அது படிப்பா இருந்தாலும் சரி, அது விளையாட்டா இருந்தாலும் சரி, அது தொழிலா இருந்தாலும் சரி, அது அரசியலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, விடாம நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அந்த இலக்கை அடைய முடியும். நான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், நான் ஒரு மாசம் அந்த ரெஸ்டாரண்ட் திறக்கிறேன், ஒரு மாசம் மூடுறேன், ஒரு மாசம் திறக்கிறேன், ஒரு மாசம் மூடுறேன்னா அந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் சக்சஸ் ஆகுமா? ஆகாது. கன்சிஸ்டண்டா விடாம நம்ம எப்போ அந்த பிசினஸ் பண்றோமோ அப்பதான் அந்த பிசினஸ்ல நம்ம சக்சஸ் ஆக முடியும். அதே மாதிரி நீங்க படிப்புல கன்சிஸ்டண்டா டெய்லி, வாரத்துக்கு 2 நாள் படிச்சுக்கலாம், கடைசியில மொத்தமா படிச்சுக்கலாம். ஹலோ, எல்லாருக்கும் என் தமிழ் புரியுதா? சூப்பர். ஸோ கன்சிஸ்டண்டா இருங்க. விடாத முயற்சி தான் ஒருத்தரை சக்சஸ் அடைய வைக்கும். விடாத முயற்சி. நாலாவது ஃபோக்கஸ். நீங்க இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு நீங்க உங்க மனசு அப்படியே மாறிக்கிட்டே இருந்ததுன்னா எதுலையுமே ஜெயிக்க முடியாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்க கிரிக்கெட் ஆடுறீங்க, வாலிபால் ஆடுறீங்க, ஹாக்கி ஆடுறீங்க, பேட்மிண்டன் ஆடுறீங்க, எல்லாமே ஆடுனா அதுல சாம்பியன் ஆக முடியுமா? முடியாது. ஆனா ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி அதையே திருப்பி ஆடும்போது என்ன ஆகும்? அதுல நீங்க சாம்பியன் ஆக முடியும். So focus is very 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 important. பாயிண்ட் நம்பர் 1 கனவு, ரெண்டாவது செல்ஃப் கான்ஃபிடன்ட், மூணாவது கன்சிஸ்டன்சி, நாலாவது ஃபோக்கஸ், அஞ்சாவது டிசிப்ளின். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கேட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு உங்களுடைய கனவுகளை உடைக்கிறதுக்கு பல வழிகள் வாய்ப்புகள் அமையும். நீங்க டிசிப்ளினா மட்டும் இல்லைன்னு வைங்க, உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகவே முடியாது. டிசிப்ளின் தான் ஒருத்தரை சக்சஸ் ஆக்குறது. அது காலையில எழுந்திருக்கிறதுலேருந்து, நம்ம யாரு கூட பழகிறோன்றதுலேருந்து, இந்த மாதிரி டேக் எனிதிங். ட்ரக்ஸ் கலாச்சாரம் எல்லாம் நிறைய இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில. விளையாட்டா கூட நீங்க அதை முயற்சி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், கதம், உங்க கதை முடிஞ்சிரும். லைஃப்ல நீங்க ஜெயிக்கவே முடியாது, சாதிக்கவே முடியாது, முன்னுக்கு வரவே முடியாது. ஒழுக்கம் உள்ளவனால மட்டும்தான் அவன் கனவுகளை நிறைவேற்றிக்க முடியும், அவன் கனவுகளை அடைய முடியும். அடுத்தது முக்கியமானது, லைஃப்ல நீங்க படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். பேசுறதை நீங்க டெவலப் பண்ணிக்கணும், பேச்சை டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க எவ்வளவு ஸ்கில்டா இருந்தாலும் ஒரு இன்டர்வியூல போனீங்கன்னா நீங்க சரியா பேசலன்னா அங்க உங்களுக்கு வேலை கிடைக்காது. கம்யூனிகேஷன் ஸ்கில் அவ்வளவு முக்கியம். இனிமேல் படிப்போட சேர்ந்து நல்ல புக்ஸை வாங்கி அதையும் படிக்கணும், அரசியலும் படிக்கணும், ஹிஸ்டரியும் படிக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும்னா, நான்லாம் இன்னைக்கு இந்த மேடையில் ஏறி பேசுறேன்னா நான் படிக்கவே இல்லை. படிக்கல இல்லைன்னா நான் முதல்ல வேலைக்கு போனது 7 வயசுல குடும்ப கஷ்டத்தினால. நான் செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் எச்ச இலை எடுக்கிறது தான் என்னுடைய வேலை. ஆரம்பத்தில் 2 ரூபா கொடுப்பாங்க. அந்த 2 ரூபாக்காக நான் வேலைக்கு போல. ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங்கும் வீக்கெண்ட்ஸ்லையும் போவேன். 2 ரூபாய்க்காக வேலைக்கு போல. அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே மிச்ச மீதி ஆகிற அந்த ஸ்வீட்டு, பாயசம், அந்த சாப்பாடுக்காக நான் வேலைக்கு போனேன். நீங்களாம் ரொம்ப பிளஸ்டு. நல்ல ஸ்கூலில் படிக்கிறீங்க, நல்ல காலேஜில் படிக்கிறீங்க. நான் எத்தனையோ நாட்கள் வெளியே 10ஆவதுக்கு அப்புறம் எனக்கு வசதி இல்லாததுனால நான் ஸ்கூலுக்கு போக முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, வெளியே நின்று பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜுக்கு போவாங்க, நான் வெளியே நின்று பார்ப்பேன். கல்ச்சரல்ஸ்லாம் என்னை உள்ள விட மாட்டாங்க, வெளியே இருந்து பார்ப்பேன். ஆனா நான் விடலை. நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய படித்தேன். இன்னைக்கு இந்தியாவோட மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் நான் பேசுவேன், ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். ஹிந்தி பேசுவேன், மலையாளம் பேசுவேன், கன்னடா பேசுவேன், தெலுங்கு பேசுவேன். இதெல்லாமே இதுக்கெல்லாம் நேரத்தை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தினமும் ஒதுக்கி
அந்த ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அது இன்னைக்கு எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து நான் பேசுறேன்னா அந்த ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கிட்டதுனால தான். நல்லா கேட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமானது 7வது பேஷன்ஸ். நீங்க லைஃப்லயும் ஸ்டடீஸ்லயும் பிசினஸ்லயும் எதுலயும் நீங்க சக்சஸ் ஆகணும்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அவசரமா நீங்க எதுலையுமே சக்சஸ் ஆக முடியாது. பொறுமை 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 அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப அவசியம். 8வது ரிலேஷன்ஷிப் பில்டிங். எல்லாருக்கூடயும் நீங்க சக்சஸ் ஆகணும்னா அன்பா பழகணும். அன்பா பேசுற ஒருத்தருக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா வரும். அன்பா பழகிற ஒருத்தருக்கு தான் வாய்ப்புகள் எப்பவுமே எல்லாருக்கும் வரும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நல்ல சிரிச்ச முகத்தில் சிரிப்புன்னு ஒன்று எதுக்கு இருக்கு? சிரிக்கிறதுக்கு தானே. நான் சில ஸ்கூல்ஸ்க்கெலாம் போவேன், டீச்சர்ஸ் சிரிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நான் வைக்கிற பேர் நரசிம்மராவ்னு. நரசிம்மராவ்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் தெரியுமா? சிரிக்கவே மாட்டார், எப்பவுமே உருன்னு இருப்பார். அப்படி இருந்தால் எப்படி உங்ககிட்ட பழகணும், எப்படி உங்ககிட்ட பேசணுன்ற எண்ணம் வரும்? நல்லா பேசுங்க, நல்லா பழகுங்க. உண்மையான அசட்ன்றது நெட்வொர்க் தான். யாருக்கு அதிகமான நண்பர்கள் இருக்காங்களோ அவங்க தாங்க உண்மையான கோடீஸ்வரர். ஸோ ரிலேஷன்ஷிப் பில்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது முக்கியமானது ஹார்ட் ஒர்க், உழைப்பு. அது படிப்புலையா இருந்தாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்ல இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, உழைப்பு இல்லைன்னா சக்சஸ் ஆகவே முடியாது. ஒரு கோவில்ல இருக்கிற அந்த படிக்கும் விக்கிரகத்துக்கும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா படி கேட்குது விக்கிரகத்துக்கிட்ட, ஹலோ இல்ல படி ஹலோன்னு கேட்கல. நீங்க எல்லாம் என் கூட தான் இருக்கீங்களான்னு செக் பண்ண. படி வந்து விக்கிரகத்துக்கிட்ட கேட்குது, நானும் கல்லு நீயும் கல்லு, ஆனா போற வரவெல்லாம் என்ன மிதிச்சுட்டு உன்னை வந்து கும்பிடுறாங்களே, இது என்ன நியாயம்னு? நியாயமான கேள்வி தானே. அதுக்கு விக்கிரகம் அழகான ஒரு பதில் சொல்லுது, நீ சொல்றது சரிதான்பா படி, நானும் கல்லுதான் நீயும் கல்லுதான், ஆனா உன்னை ஒரு தட்டி கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆனா என்ன இந்த விக்கிரம் ஆக்கிறதுக்கு உளிய வச்சு எவ்வளவு அடி அடிச்சாங்க தெரியுமா? அவ்வளோ அடி நான் வாங்கினதுனாலையும் அவ்வளோ வலி நான் தாங்கினதுனாலையும் தான் உலகமே என்ன கும்பிடுதுன்னு. ஸோ நோ பெயின் நோ கெயின். நீங்க நல்ல மார்க் வாங்கணும்னா உழைப்ப போட்டே தான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். அதிகமா உழைப்ப போட்டா பெரிய லெவல்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க அடையலாம். கடைசியா 10வது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நான் வந்து எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதெல்லாம் இருக்கணும்னு அப்படியே டைம் இல்லாதவரால் மாத்தி பேசுறேன். கடைசியா யாருக்கு காட்ஸ் கிரேஸ் இறை அருள் இல்லையோ அவங்களால லைஃப்லயும் சரி, ஸ்டடீஸ்லயும் சரி, பிஸ்னஸ்லயும் சரி, ஒர்க்லயும் சரி சக்சஸ் ஆகவே முடியாது. காட்ஸ் கிரேஸ்னா என்ன? இறை அருள். இறை அருள் இல்லைன்னு வைங்க, அவங்க சக்சஸ் ஆகவே முடியாது. அப்ப இறை அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 24 மணி நேரம் கோவில்லையும் மாஸ்க்லயும் சர்ச்சிலையும் போய் உட்கார்ந்தா இறை அருள் கிடைச்சிருமா? போனோம், கோவிலுக்கு போனோம், மாஸ்க்கு போனோம், சர்ச்சுக்கு போனோம், எஸ். ஆனா அங்க போகிறதுனால மட்டும் இறை அருள் கிடைச்சிடாது. உண்மையான இறை அருள் கிடைக்கணும்னா 2 விஷயம் செய்யணும். நான் சொல்றது செய்றீங்களா? முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் செய்வீங்களா? இறை அருள் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், நீங்க தொட்டதெல்லாம் சக்சஸ் தான், நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி தான். அந்த இறை அருள் கிடைக்கணும்னா 2 விஷயம் செய்யணும். அதை செஞ்சா நீங்க உங்களுக்கு இறை அருள் கிடைக்கும். இறை அருள் கிடைச்சா உங்களுக்கு சக்சஸ். தெரிஞ்சுக்கணுமா? எல்லாரும் சொன்னாதான் நான் சொல்லுவேன் அந்த சீக்ரெட்டை. ஓகே, இறை அருள் கிடைக்கணும்னா முதல் விஷயம் நீங்க செய்ய வேண்டியது நிறைய தான தர்மம் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மம் நீங்க பண்றீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு இறை அருள் கிடைக்கும். தான தர்மம்னா நீங்க உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டில் 2 சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒரு சாக்லேட்டை இல்லாத உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்து பாருங்களேன். உங்க வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி கொண்டு போய் யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். கொடுக்க கொடுக்க குறையும்னு சொல்லுவாங்க, ஆனா கொடுக்க கொடுக்க கூடும், கூடிக்கிட்டே இருக்கும். தான தர்மம் உங்களால முடிஞ்சது. பேனா வாங்கும் போது உங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேனா வாங்கி கொடுங்க. எதுக்குன்னு கேட்டா, இல்ல ஒரு கஷ்டப்படுற பையன் கிளாஸ்ல இருக்கான் அவனுக்கு கொடுக்கணும்னு நீங்க சொல்லி அந்த பேனாவை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து பாருங்களேன். நீங்க அவனுக்கு பேனா கொடுத்தா கடவுள் உங்களுக்கு அறிவை கொடுப்பான். கடவுள் நீங்க என்ன வேணுமோ அதை கொடுப்பான். இது ஒண்ணு. கடைசியா இறை அருளுக்கு தேவையான ஒரு விஷயம் சொல்றேன்.
யார் அவங்களுடைய பெற்றோர்களை, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறாங்களோ, அன்பா பார்த்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு இறையருள் கொட்டிக்கிட்டே இருப்பான் கடவுள். முக்கியமா தாயை, முக்கியமா அம்மாவை. நம்ம அந்த தாயை ரொம்ப அலட்சியப்படுத்திடுறோம். ஆனா அவங்க சின்னதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துருப்பாங்க. அவங்க சாப்பிடாம நம்மளுக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க. எத்தனையோ நாட்கள் அவங்க தூங்காம நம்மளை தூங்க வச்சிருப்பாங்க. அவ்வளோ கஷ்டங்களையும் அவ்வளோ வலிகளையும் அவ்வளோ வேதனையும் நம்மளுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த தாயை நம்ம அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோ இல்லை அந்த தாய்க்கு நம்ம செய்ய வேண்டியதையோ நம்ம செய்யறோமா? இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அம்மா இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த அம்மாவோட அருமை தெரியும். நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், அம்மா தானே. எப்பாவது நம்ம ஒரு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகும்போது நம்ம அம்மாவையும் கூட்டு போடுவோம்னு நம்ம நினைக்கிறோமா? எப்பாவது ஒரு நகை கடைக்கு போய் அம்மா உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோன்னு நம்ம சொல்றோமா? யாரு செய்யணும்? இதெல்லாம் நம்ம தானே செய்யணும். அதனால ஒரு நிமிஷம் முடிக்க போறோம். எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து உங்க கண்ணை கொஞ்சம் க்ளோஸ் பண்றீங்களா? எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து உங்க கண்ணை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 minute எனக்காக இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும். கண்ணை மூடிட்டு அந்த தாயை, அந்த அம்மாவை உங்க கண் முன்னாடி நீங்க கொஞ்சம் கொண்டு வர முடியுமா? உங்களோட அந்த அழகான தேவதையை, அந்த அழகான தாயை நீங்க எவ்வளவு சேட்டை பண்ணாலும் கண்ணை மூடிட்டு தயவு செய்து இதை கேளுங்க. இதை நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை செய்யுங்க. அந்த அழகான தேவதையை உங்க கண் முன்னாடி கொஞ்சம் கொண்டு வாங்களேன். உங்க பின்னாடியே ஓடி 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 உங்களுக்கு சிரிச்ச முகத்துல உங்களுக்கு ஊட்டி விடுற அந்த தாயை உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்களேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ பிரச்சனை நேரத்திலையும் நீங்க நல்லா இருக்கணும்னு இந்த உலகத்துல என்ற அந்த ஒரே ஒரு ஜீவன், அந்த தாய், அந்த அழகான தேவதை, அந்த மகாராணி, அந்த மகாலட்சுமியை கொஞ்சம் உங்க கண் முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இந்த பாடலை கண்ணையை மூடிக்கிட்டே அவங்கள நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கேளுங்களேன். கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள உங்க தாயை நினைச்சுக்கிட்டு இந்த பாடலை கேளுங்க. அவங்களா இன்னும் எவ்வளவு வருஷங்க நம்ம கூட இருப்பாங்க? இன்னும் எவ்வளவு வருஷம் இருப்பாங்க? இருக்கும்போது தெரியாத அந்த தாயோட அருமை, அவங்க போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. எவ்வளவு ஆசைகள் இருக்கும் அவங்களுக்கு. என் பையன் வளர்ந்து எனக்கு நல்லா படிச்சு என்ன நல்லா பார்த்துப்பான எவ்வளவு கனவு கண்டு இருப்பாங்க. அவங்களுக்காவது படிக்க வேணாமா? அவங்களுக்காவது நம்ம ஏதாவது செய்ய வேணாமா? பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்கும் துணையின்றி இருளானதே, உயிரின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா, தனிமை நிலையானதே. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உங்களுக்கு இறை அருள் வேணும். அந்த இறை அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அம்மாவை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு அம்மாவை நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களை நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். Thank you very much. Thank you sir. All the best. We like to give our standing ovation for our very own Mr. Abdul Nabil sir. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்னு அவருக்கான ஒரு மரியாதை தெரிவிக்கணும்னு. Yes, actually, because really truly thought provoking, inspiring sir. ஸோ ஒரு 15 நிமிஷம் எங்கள் எல்லாரையுமே கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அத்தனை பேரோட கண்ணீருக்கு காரணம் இத்தனை நாள் நம்ம நினச்சி பார்க்கலையே, அது எல்லாமே. ஸோ 6 to 60 வரை எல்லாரோடைய மனசையும் நீங்கள் இடம் பிடிச்சிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே ஒரு மோட்டிவேஷன் செஷனுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. எஸ், தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை. Anand Bunions and Briefs. Powered by VCare Hair and Skin Clinic.
எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் த மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை, அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி.